அரோரா உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு. அப்புறம் அரோரா கிட்ட ஏதோ இந்த ஒரு கடிதம் எழுதினேன் பாட்டு, அந்த பாட்டு கீழே பார்த்து இங்கே பார்க்குறாரு, தேவையில்லாத இடத்துல பார்க்குறாரு பெண்களை. அந்த பொண்ணுக்கு டக்குன்னு கேட்குது, எதுக்கு நீ வந்து மூஞ்சி இங்கே இருக்கு, என்ன நீ எங்கே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குது. சுபிக்ஷா பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிறது. அரோரா என்ன வாசனை போகிற, என்ன சென்ட் போகிற, செம்மையாக இருக்குது அப்படிங்கிறது. அப்சரா கிட்டேயும் போய்ட்டு இப்படி போய்ட்டு அப்படிங்கிறது. எந்த உனக்கு என்ன தாண்டா வேணும், நீ எனக்கு தெரிஞ்சு மோந்து பார்க்காத ஒரு ஆள் உங்கள் அம்மா மட்டும் தான் நினைக்கிறேன். அவர் வந்து தங்கச்சின்னு சொல்லிட்டு படுக்கிறது வேற. பார்வதி உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, பார்வதி மடியிலே படுத்துருக்கலாம் போல இருக்கு, எவனா தங்கச்சி பதவி சொல்லுவானா? அப்போ நீ தங்கச்சின்னு சொல்லும்போது என்ன நினைப்பில் நீ பேசிட்டு இருந்திருப்ப. அது ரொம்ப ரொம்ப வக்கரமான ஒரு கேவலமான புத்தி உடையவர் தான் எனக்கு தெரிஞ்சு திவாகர். திவாகர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவரு இந்த மாதிரி எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஷோவோட ஒரு ஃபார்மேட் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியே ஒரு மாறி போச்சு. தனுஷ்ல இருந்து, சூரியில இருந்து, சாந்தனூர்ல இருந்து, சூர்யா வரைக்கும், சிவகார்த்திகேயன் வரைக்கும் எல்லாரையும் துச்சமென மதிச்சு கான்சியஸ்ல தான் ஒரு பெரிய நடிகர் நினைச்சுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அது மகா மட்டமான ஒரு நடிப்பு, ஒரு கேவலமான ஒரு இப்போ பார்க்குறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுனா ஏன் இப்படி குழந்தைங்கள்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ஷோ, இந்த ஷோவில் வந்து இது தேவையா, இந்த வார்த்தைகள் தேவையா, ரொம்ப வன்மம் ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப கெட்ட வார்த்தை பேசிக்கிறாங்க, திட்டிக்கிறாங்க. 100 days இல்லை 106 days வரைக்கும் இவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் யாரை? வினோத் இருப்பாரு, சபரி இருப்பாரு, பார்வதி இருப்பாங்க. இந்த நாமினேஷன் மக்கள் கிட்ட ஃபேஸ் பண்ணுறது தான் திவாகர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நான் வந்து 2 வாரம் நான் வந்து மக்களை ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், மக்கள் நான் ஓட்டு போட்டு உள்ளே வச்சிருக்காங்க. சிம்பிள் லாஜிக் தான். திவாகரை விட மக்களுக்கு வந்து மத்தவங்க மேல இருக்கிற கோவம், ஆதிரிய மேல கோவம், அதனால தூக்கிட்டாங்க. பிரவீன் காந்தி மேல கோவலாம் இல்ல, அவருக்கு ஓட்டு கம்மியா விழுந்துருச்சு, அவ்வளவுதான். மத்தபடி தெரியல, வேற யாரும் போறதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாதுங்க. பிரவீன் காந்தி சார் அவரு அனுப்பிட்டாங்க. திவாகர் பத்தி சொல்லலாம் ப்ரோ. திவாகர் தான் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டா உள்ள கூப்பிட்டாங்க. அவரை பற்றி ரொம்ப நெகட்டிவ், அவர் யார் என்ன அப்படின்னு சில பேருக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் சேம் அதே தானே போன சீசனில் நம்ம ஜிபி முத்து வந்தார். ஸோ அப்போவே விஜய் டிவி அலர்ட் ஆயிக்கலையா, இல்லைனா இதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுறாங்களா? இதில் என்ன இருக்கு? இல்லை, அதுக்கு முன்னாடி என்னன்னா ஜிபி முத்து இருந்தார். அதுக்கப்புறம் அதாவது ஃபர்ஸ்ட் போகிறவங்களே வந்து கொஞ்சம் காமெடி ஆட்கள் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஜிபி முத்து போனார், அப்புறம் ப்ரொடியூசர் ரவீந்தர் ஒரு சீசன் போனார், ஃபர்ஸ்ட் ஆட்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத கூல் சுரேஷ் போனார். இப்போ லேட்டஸ்ட்டாக திவாகர் போயிருக்காரு. ஜிபி முத்து போகும்பொழுதே சேனல் மேலே எல்லாருக்குமே கொஞ்சம் கடுப்பு இருந்தது. என்னன்னா, ஒரு அசிங்கமாக பேசுகிற ஆள் ஜிபி முத்து. அப்புறம் வந்து நல்லா இதுவாயிட்டாரு. அந்த ஷோக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே, அப்புறம் குக் வித் கோமாளிலாம் வந்ததுக்கு அப்புறமே தன்னோட கிரேடை கொஞ்சம் உயர்த்திக்கிட்டாரு. இப்போ கொஞ்சம் திட்டுறாரு, ஆனால் அந்த கெட்ட வார்த்தைலாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட பார்வையாக இருக்கு. அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த லெவலில் குல் சுரேஷ்லாம் போகும்போது, குல் சுரேஷ் இப்போ வந்து பயங்கரமாக கழுவி ஊத்துறாரு, பிக் பாஸ்லாம் போகிறவங்க அப்படி இப்படின்றாரு. ஆனால் அவரே அவருக்கு வாழ்வாதாரம் தேர்றதுக்கு அங்கே போயிருந்தார். திவாகர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவரு இந்த மாதிரி எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஷோவோட ஒரு ஃபார்மேட் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியே ஒரு மாறி போச்சு. நம்ம நான் முதல்ல சொன்ன மாதிரி எண்ட் ஆஃப் தி டே எல்லாரும் அதை பற்றி பேச போறாங்க. இந்த மாதிரி பேசணுன்றதுக்காகவே சில பேரை போடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதை வாண்டடாகவே இந்த மாதிரி கொஞ்சம் வெளியே கான்ட்ரவர்சியாக இருக்கிற ஆட்கள் உள்ள தூக்கி போட்டால் பேசுவாங்க. அண்ட் இன்னொன்று, ஜிபி முத்து மேல இருந்த கோபம் வந்து கொஞ்சமா இருந்தாலும், இவர் மேல இருக்க கோபம் வந்து ஓவராகவே இருந்தது. என்னன்னா, இவர் வந்து தனுஷ்ல இருந்து, சூரியில இருந்து, சாந்தனூர்ல இருந்து, சூர்யா வரைக்கும், சிவகார்த்திகேயன் வரைக்கும் எல்லாரையும் துச்சமென மதிச்சு அவங்களாம் நடிக்க எஸ்ஜே சூர்யா இவங்களெல்லாம் வந்து என்ன நடிச்சாங்க, அவங்களோட சூப்பரா நடிச்சேன்னு அவர் அது உண்மையா நடந்துக்கிறாரா, இல்ல அந்த அந்த கான்சியஸ்ல தான் ஒரு பெரிய நடிகர் நினைச்சுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அது மகா மட்டமான ஒரு நடிப்பு, ஒரு கேவலமான ஒரு சில பேர் பார்த்தா அருவருக்கத்தக்க ஒரு முகங்கள்னா எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு முகம். என்னன்னா, சில இடங்கள்ல பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கிறாரு இந்த ஷோல. ரொம்ப என்ன சொல்றது, அப்பாவி மாதிரி இருக்காரு பார்க்கறதுக்கு. ஆனா வந்து பண்ற வேலைலாம் ரொம்ப கேவலமான ஒரு வேலையா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆட்களை எதுக்கு பிடிச்சி போட்டீங்கன்ற மாதிரி தான் எல்லாரோட கேள்வியும் இருக்கு. ரைட். இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆயிட்டு உள்ள அந்த ஃபர்ஸ்ட் வீக் போன வரைக்கும் உங்களுடைய தாட் என்னவா இருந்தது? ஏன்னா பிக் பாஸ் போன சீசன்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவே எலிமினேஷன் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆச்சு. டே பை டே நிறைய டாஸ்க் கொடுத்தாங்க. பட் இந்த சீசன் பொறுத்தவரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி டல்லா போச்சோ அப்படின்ற மாதிரி இருந்தது. உங்களுடைய ஆனா ஃபர்ஸ்ட் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்துல இருந்து சண்டை தான். ஃபுல்லா சண்டை மட்டும் தான் போயிட்டு இருக்கு. ஒரு என்டர்டெயின்மெண்ட் கோஷன்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, எங்கேயுமே இல்லை. ஃபுல்லா சண்டை, சச்சரவு, ப்ளஸ் சண்டை ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப கேவலமான நடவடிக்கைகள் ஒவ்வொரு பக்கமும் இருக்கு. எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த வீட்டில் இருக்க 20 பேர் இருந்தாங்கன்னா, அதுல ஒரு 5-6 பேர் இப்படி தான் இருந்தாங்க. அந்த 5-6 பேருக்குள்ள ஒரு 3 ஜோடி அப்படி சுத்திக்கிட்டு இருந்தது. அதுவே ரொம்ப அருவருக்கத்தக்கதா இருந்துச்சு. இப்போ பார்க்குறவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இதுனா ஏன் இப்படி
குழந்தைங்கலாம் பார்க்கக்கூடிய ஒரு ஷோ. இந்த ஷோவுல வந்து இது தேவையா? இந்த வார்த்தைகள் தேவையா? ரொம்ப வன்மம் ஜாஸ்தியா இருக்கு. ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தை பேசிக்கிறாங்க. திட்டிக்கிறாங்க. அ "போடா நாய்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அந்த மாரிலாம் இருக்கும்போது கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் எலிமினேஷனே பார்த்தீங்கன்னா, நம்ம பிரவீன் காந்தி சார் தான் வெளிய போனாரு. பட் ஆனா அவரு உள்ள இருந்து கொஞ்சம் ஓரளவு கன்டென்ட் குடுத்தாரு. பிளஸ் அவர் வெளிய இன்டர்வியூல எப்படி நடந்துப்பாரு, பேசுவார் அப்படின்னு தெரியும். அவரு கொஞ்சம் சஸ்டெயின் ஆவாருன்னு எதிர்பார்த்தோம். பட் ம். ஃபர்ஸ்ட் அவர் எலிமெண்ட் ஆனது, அது எப்படி ஃபேர்ன்னு பார்க்குறீங்களா? அன்ஃபேர் என்ன? அந்த வீக் பொறுத்தவரைக்கும் அப்சராலாம் கொஞ்சம் ரொம்ப டல்லா இருந்தாங்க. ம். ஆனா, அப்போ அப்சரா வந்து நாமினேஷன்ஸ்ல இல்ல. ஆமா. ஸோ நாமினேஷன்ல இருந்தலே ரொம்ப கம்மியான ஆள் கம்மியான ஐ மீன் கம்மி ஓட் வாங்குனவரு காந்தி. பிரவீன் காந்தி சார் தான். இன்னொன்னு இப்ப வர்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரிப்பேர்டா வராங்க. உள்ள ஓகே. போறவங்க எல்லாமே பிரிப்பேர்டா வராங்க. பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வைல்ட் கார்டு கூட முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. இப்ப ஆமா, அடுத்த வைல்ட் கார்டு ஆமா, யாருன்னு. அப்பலாம் ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா, ஆமா. எல்லாமே ரொம்ப சீக்ரெட்டா இருக்கும். ம். ரொம்ப இப்போ என்னன்னா, ரொம்ப பிரிப்பேர்டா வராங்க. உள்ளவே சொல்லி அனுப்புறாங்க. நீங்க உள்ள வரும்போது ஒரு பிஆர் செட் பண்ணிட்டு வாங்க. ம். உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட்ட கிரியேட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. அந்த மாரி சப்போர்ட்ட வந்து கிரியேட் பண்ணி நெறைய பேர் உள்ள போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவரு சப்போர்ட்லாம் கிரியேட் பண்ணிட்டு வரல. ஓகே. பார்வதி கூட நான் அவங்க ப்ரொஃபைல்லாம் பார்க்கும்போது பார்வதியோட வீடியோஸ் லாஸ்ட் வீடியோஸ் போடுற வீடியோ மட்டும் தான் இருந்தது. மத்தபடி ரெகுலரா எல்லாரும் போடுவாங்க பார்த்தீங்களா? எனக்கு ஓட் போடுங்க. அந்த ஆமா, மாரி ஆமா. ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வீடியோலாம் வச்சு இவங்க பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணவே இல்ல எனக்கு தெரிஞ்சு. ம். பார்வதி எதுவும் பண்ணல. பிரவீன் காந்தி சாரும் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான். அவரு வந்து வெளியில வந்து சப்போர்ட்டர்ஸ கிரியேட் பண்ணிட்டு வரல. உள்ள நம்ம போய் போறோம். ராவா இருக்கும். ஆர்கானிக்கா இருக்கும். எனக்கு என்ன சப்போர்ட் வருதோ அந்த ஓட் வந்தா போதுன்ற மாரி தான் எனக்கு தெரிஞ்சு போயிருக்காரு. ஒருவேள அவரு பிஆர்லாம் செட் பண்ணிட்டு வந்திருந்தாருன்னா, அந்த வாரம் வேற யார் கூட போயிருந்திருக்கலாம் எனக்கு ஓகே. தெரிஞ்சு. ஆனா அவரு வந்து வெளியில பிஆர் எதுவும் செட் பண்ணாம வந்ததுனால அவரு போயிட்டாரு. பட் அவரு எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்கலாம். ஆமா, இருந்து எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் அண்ணாலாம் இருந்தார்ல ஒரு ஆமா, சீசன். ஒரு ஆமா, 50 நாள். விசித்ரா 50 நாள். ஆமா. அதான் அந்த 50, 60 வயசு தாண்டுனவங்கலாம் ஒரு செட்ல இருந்தாங்க. 50 வயசு மேல இருந்தவங்க. ஒ கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி இருந்தாங்க 50 நாள் வரைக்கும். அந்த மாரி இருப்பாருன்னு நெனச்சேன். பட் அவர் போயிட்டாரு. இருந்திருந்தா கொஞ்சம் ஓரளவுக்கு ஆட்டமே சேஞ்ச் ஆயிருக்கும். இருந்திருக்கும். அவருடைய ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க. ஓகே. இப்போ லாஸ்ட் வீக்கான எவிக்ஷன் பார்த்தோம்னா, எதிர்பாராத ஒரு எவிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆதிரை. மாதிரி. ஏன்னா, ஆதிரை அது ஓப்பனா ஸ்டேஜ்லயும் சொன்னாங்க. நெறைய இன்டர்வியூலயும் சொல்லியிருக்காங்க. என் கூட டிசர்வ் பண்ண ஐ மீன் டிசர்வ் இல்லாத இல்ல. சில கேண்டிடேட்லாம் உள்ள உள்ள இருக்காங்க இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி ஆமா. பார்க்குறீங்க? என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு ஆதிரை வந்து டிசர்விங் கேண்டிடேட். அங்க உள்ள இந்த மாரி ரொம்ப ஒண்ணுமே பண்ணாம இப்ப இன்னைக்கு தான் கொஞ்சம் விக்ரம்லாம் கொஞ்சம் நல்லா விளையாடுறாரு. ம், ம். நேத்து கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. என்னன்னா, அந்த மாரி கொஞ்சம் டிசர்விங் இல்லாத ஆட்களா இருந்தாங்க. ஆதிரை ஏன் வெளிய தூக்கி எறியப்பட்டாங்கன்னா, அவங்க கேம தவிர்த்து மத்த வேலைலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபோக்கஸ் ஓகே. நம்ம எஃப்ஜே கூட சுத்திக்கிட்டே ம். இருக்கிறதாகட்டும், அவர்ட்ட பேசுறதாகட்டும், சில வீடியோஸ்லாம் வருது ஒரு கண் கூசுற மாரி, ஆமா. சில பார்க்கும்போது "ஐய்யய்யோ! ஏன் இந்த பொண்ணு இப்படி இருக்கு?" அப்படிங்கிற மாரி. அண்ட் இன்னொன்னு துஷார் அவங்களும் ஒரு மாரி பேசிட்டு இருக்காங்க. அந்த ஆதிரைக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வெளிய ஆமா, இருக்காங்க. ஆமா. துஷார் வந்து பேசிட்டு இருக்கும்போது ஆதிரை சொல்றாங்க, "நாங்க இந்த உள்ள வரதுக்கு முன்னாடி பிக் பாஸ் உள்ள வரதுக்கு முன்னாடி 2 டேஸ் பிஃபோர் ஒரு மால்ல பார்த்தேன். மால்ல பார்த்து எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. நான் அவன சைட் அடிச்சேன்." அப்படிங்கிறாங்க ம். துஷார் கிட்ட. துஷார் சொல்றான், "உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல. சோ வாட்?" அப்படிங்கிறாங்க. ஆமா. ஏன்னா இது வந்து என்ட என்னன்னா கேமராலாம் சுத்தி இருக்கு. ஒரு கான்ஷியஸா இருந்தாலும் கூட கேமராலாம் இருக்குன்ற ஒரு சின்ன கான்ஷியஸ் இருந்தாலாவது ஏன்னா பாய் ஃப்ரெண்ட் நாளைக்கு கூப்பிட்டு திட்ட போறாரு. ஆமா, ஆமா. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அந்த அந்த ஒரு இடத்துல வந்து சோ வாட்ன்னு அப்படின்னும்போது எல்லாருக்குமே ஒரு இருக்கும். லவ் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. பொண்டாட்டி இருப்பாங்க. பக்கத்துல யாராவது பொண்ணு அப்படியே சைட் அடிச்சிருப்பாங்க. அது வேற கதை. ஆனா அத வந்து சொல்லணுன்றது எனக்கு தெரிஞ்சு அது சொல்லியிருக்கவே கூடாது எனக்கு தெரிஞ்சு. ம்ஹ்ம். பட் அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க. அண்ட் இன்னொன்னு அவங்க வந்து ஃபுல்லா எஃப்ஜே கூடவே சுத்திக்கிட்டு அவங்க நெறைய அவரு கூடவே கன்டென்ட் இருந்த மாரி இருந்தது. ஒரு இடத்துல வந்து எஃப்ஜே அவரே தள்ளி போறாரு. ஆனா இவங்க பின்தொடர்ந்தே வந்துட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு மக்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இது புடிக்கல. அதனால வெளியேத்துன மாரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா போன சீசன் ஒரு சீசன்ல பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் ஒரு ராப்பரு. அந்த பொண்ண ஆமா. லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணு கெளம்பிட்டாங்க. வெளிய போயிட்டாங்க. ஆமா. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, இது வந்து வைஸ் வெர்சா. அந்த பொண்ணு இங்க கெளம்பிட்டாங்க. பையன் அங்க இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் அப்படிதான் பார்க்குறேன். ஃபுல்லா அங்கேயே இந்த லவ் கன்டென்ட் போனதுனால மக்கள் வெளியேத்திட்டாங்கன்னு நான் நெனைக்கிறேன். இந்த வாட்டி வந்து இந்த லவ் கன்டென்ட் அது டிஃபால்ட்டா பிக் பாஸ்ல நடக்கிறது தான். ஒருவேள எஃப்ஜே வந்து அந்த ஒரு கான்ஷியஸ்ல இருக்காங்களோ! பொண்ணு வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஆதிரை இருக்கிறவங்க ஆதிரை. இப்பயும் ரம்யா ஜோ ரம்யா ஜோ. அப்டின்ற இதுல இருக்கு. பட் அவர் வந்து திட்டுறதெல்லாம் வந்து வெளிய பேர் அசிங்கமா போயிடும். ஆனா ம். அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாரி தெரியுது. ஆமா. வெளிய பேர் தப்பா போயிடுமோ அப்டின்ற மாரி பார்க்குறாரா ஆமா. அவரு? அந்த கான்ஷியஸ் அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா நேத்து பேசும்போது கூட அவரு சொல்றாரு. நான் நேத்தோ ஏதோ ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அந்த மாரி தான் பேசிட்டு இருக்காரு. நைட் ஷாட். இந்த மாரி வந்து இதெல்லாம் இங்க இங்க பண்ணக்கூடாது. இது இங்க பண்ற வேலைலாம் கிடையாது. நீ நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலைக்கு வந்து பார்க்கணும் அப்டின்ட்டு ஆதிரை கிட்ட ரொம்ப ஜாலியா பேசுறாரு. அப்புறம் ஆதிரை வெளிய வராரு. அப்புறம் பார்த்தா ரம்யா ஜோ கூட ரொம்ப க்ளோஸா இருக்காரு. ஆ. ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்தது ரம்யா ஜோ கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கும்போது, அ ஒரு 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 கான்ஷியஸ் இருக்க தான் செய்யும். நம்ம வந்து பேர் வந்து வெளிய கெட்டு போயிடும். ஏன்னா ம். வீட்லயே சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த மாரி வந்து ஏன்னா தொடர்ந்து ராப்பர் அப்டின்னாலே ஏதோ ஒரு கெட்ட பேருன்ற ஆமா, மாரி ஒரு ஆமா. இருக்கு. அந்த அந்த பேர்ல நீ வாங்கிட்டு வராத. ஒழுங்கா போறியா? வேலைய மட்டும் செஞ்சுட்டு வான்ற மாரி. ஆனா ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஒரு 20 பேர் இருக்கும்போது, அந்த 20 பேர்ல யார்கிட்டயாவது ஒரு அட்ராக்ஷன் இருக்க தான் செய்யும். அந்த அட்ராக்ஷன் வெளிப்பாடு தான் எனக்கு தெரிஞ்சு இப்ப ரம்யா ஜோ கூட அவரு சுத்திட்டு இருக்காரு. பட் ம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு இடத்துல ஒரு பார்டர் போட்டு தான் இருக்காரு. ம்.
ஓகே. இப்போ வந்து நம்ப இந்த சாட்டர்டே, சண்டே எபிசோட் வந்து நம்ம விஜய் சேதுபதி சார் வர்றது தான். ஒரு 3 வீக் வரைக்கும் வந்துருச்சு. பட் போன சீசன்லயும் அவர பத்தி சில எதிர்மறை அசம்ப்ஷன் கருத்துக்கள். இருந்தது. இப்பயும் வந்து நெறையவே இருக்கு. பேச விட மாட்ருக்காரு. ஒரு மாரி மொக்க பண்ணி உட்கார வச்சுறாரு. மொக்கன்றத விட கொஞ்சம் அசிங்கம் பண்ணி உட்கார வச்சுறாரு அப்படின்ற மாரி இருக்கு. இது உங்களுடைய ஒப்பீனியனா என்ன சொல்றீங்க? அவர பொறுத்தவரைக்கும் கமல் சார பொறுத்தவரைக்கும் என்னன்னா, பேச விடுவாரு. ஆமா, பேச விடுவாரு. சில இடங்கள்ல மட்டும் தான் சில பேர் பேச விட மாட்டாரு. பிரதீப் வெளியேறும்போதெல்லாம் பேச ஆமா. விடல. சில இடங்கள்ல பேச விட மாட்டாரு. ஆனா, என்ன பேசணும்ன்றத அவங்க கிட்ட வாங்கிடுவாரு. வாங்கிட்டு அது வாழைப்பழத்தில ஊசி ஏத்துறா மாரி ஏத்துவாரு. ஆமா. டக்குனு சுருக்குன்னு குத்தும். யாருக்கும் பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டாரு. ம். அது ஒண்ணு இருக்கு. ரொம்பவே பார்ஷியாலிட்டி இருந்தாலும், எங்கேயோ ஒரு இடத்துல 1, 2 இருக்கும். பட் அதே ஆட்கள அடுத்த வாரமும் திட்டுவாரு. இங்க பொறுத்தவரைக்கும் என்னன்னா, விஜய் சேதுபதி சார் பொறுத்தவரைக்கும், அவரு வந்து நீங்க சொன்ன மாரி அவங்க பேச பேச வராங்க, பேச தடுக்குறாரு. அவரே நெறைய பேசுறாரு. கமருதீன் என்ன பேச வந்தாருன்னா தடுக்குறாரு. நெறைய பேர் அவருக்கு யார் ரொம்ப ஃபேவரா இருக்காங்களோ, அவங்க கிட்ட அவங்கள மட்டும் மேன்மைப்படுத்தி பேசுற மாரியும், மத்தவங்கலாம் கொஞ்சம் பேச விடாத மாரியும் தோணுது. ஏன்னா போன சீசன் பார்த்தீங்கன்னா, சாச்சனாவுக்கு வந்து பயங்கரமா அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு ஆமா, இருந்தாரு. ஆமா. அப்புறம் இங்க இங்க என்ன பார்த்தீங்கன்னா, அதே மாரி போன முறை அருண் வந்து ரொம்ப மட்டம் தட்டினாரு. ம், ம். அருண் வந்து கிண்டல் பண்றது, ஆமா. மட்டம் தட்டுன சென்ஸ் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ம், அவரும் மார்க் பண்றது. இப்போ ம். உள்ளர எல்லாரும் மார்க் பண்ணலாம். ஒரு ஆங்கரே வந்து ஒரு மார்க் கரெக்ட். பண்ணும்போது அது ரொம்ப சங்கடமா இருக்கும். இந்த சீசன்ல அதே மாரி தான். இவர் வந்து இப்ப கமருதீன மார்க் கமருதீன். பண்றது. ஆ எஃப்ஜே வந்து கேட்கவே கேட்கறது கிடையாது. சபரிய கேட்கறது கிடையாது. கனிய கேட்கறது கிடையாது. ஆக்சுவலி கனி அவங்க இந்த சபரி இவங்கலாம் ஒரு குரூப்பா இருக்காங்க. ம். அன்பு கேங் 2.0 மாரி. ஆமா, அவங்க ஒரு கேங்கா இருக்காங்க. அந்த கேங் வந்து இவரு கேட்கவே மாட்டேங்கிறாரு. அண்ட் இன்னும் லாஸ்ட் டைம் கேட்டாரு பார்த்தீங்களா? என்னது அண்ணன்னு கூப்பிடுறது, டியூடுன்னு கூப்பிடுறது. ஆமா, அது ஆமா. அது அப்படி ஒரு அப்படியே போற போக்குல சொன்ன மாரி இருந்தது. நிக்க வச்சு கேட்கணும். அவரு என்ன கரெக்ட். உனக்கு அண்ணனா? ஆமா. உங்க அம்மாவோட மூத்த பையனா? இவன் இன்னும் டியூடா உனக்கு? மாமனா, மச்சானா உனக்கு? ஒரு சார், ஒரு பாஸ். அவரு வந்து ஒரு பிக் பாஸ். இன்னொன்னு பிக் பாஸோட முகம் வந்து கொஞ்சம் வெளியில தெரிஞ்சிருச்சு. ஆமா. இவர் தான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு ஒரு ஷோல. அப்படி இருக்கும்போது இவங்கலாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. இவர் தான் பேசுறாரா? போப்பா, போ மச்சான் அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. விஜய் சேதுபதி சொல்லியும் கூட, ஆ நம்ம எஃப்ஜே வந்து டியூடுன்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்காரு. ஆமா, ஆமா. அது என்ன மாரியான மரியாதைன்னு தெரியல. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னையோட 25 டேஸ் கடந்து போயிட்டுருக்கு பிக் பாஸ். ம். எந்த 25 டேஸ்ல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் வந்திருக்கும்ல. இவங்க வந்து நல்லா ஆடுறாங்க. இவங்க வந்து ஃபேக்கு. இவங்க இப்போ வரைக்கும் இன்னும் இவங்களோட டேலண்ட்ட வெளி காமிக்கல. அப்படின்ற மாரி இருக்கிறது உங்களுடைய யாரு நீங்க சொல்வீங்க? இந்த கேம் ஒவ்வொரு சீசனும் பிக் பாஸ் பொறுத்தவரைக்கும் ஒருத்தரு அந்த 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 சீசனையே எடுத்துட்டு போவாங்க. ம். ஒவ்வொரு சீசன்லயும். அ போன அந்த மாயா சீசனுக்கும் மாயா தான். ஆமா. அர்ச்சனாலாம் இருந்தா கூட, அந்த சீசன்ல மாயா இல்லன்னா ம். ஒண்ணுமே கிடையாது. ம். ஒரு ஒரு கலகம் கிடையாது, ஒரு சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது, சந்தோஷம் கிடையாது, ஒரு ஜாலினஸ் கிடையாது, இது கிடையாது. அப்ப அர்ச்சனா கொஞ்சம் நல்லா விளையாடுனாங்க. பிளஸ் மாயா வந்து அவங்கள ரொம்ப டவுன் பண்ணாங்கன்றதுக்காக தான் ம். அர்ச்சனாவுக்காக நெறைய பேர் சப்போர்ட் பண்ணி அவங்கள டைட்டில் வின்னர் ஆக்குனது. இந்த சீசன் பொறுத்தவரைக்கும் பார்வதி. பார்வதி இல்லன்னா இந்த சீசனே கிடையாது. கரெக்ட். திவாகரும் நம்ம திவாகர் நெகட்டிவ் சைடு ஒரு பக்கம் பார்த்தாலும், திவாகர் இல்லாத ப்ரோமோவே கிடையாது. திவாகர் இல்லாத கன்டென்ட்டே இல்ல ஆமா. அப்படிங்கிற மாரி தான் சொல்ல முடியும். ஆனா பார்வதி ஒரு இடத்துல நம்ம பாசிட்டிவா பேசினாலும், ஒரு இடத்துல நெகட்டிவ்லாம் நெறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு இல்லாம இந்த பிக் பாஸ் ஷோவே கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். ஒண்ணும் இல்ல. இவங்க 2 பேரையும் பார்வதியும், கமருதீனும் ஜெயிலுக்கு போட்டாங்க. ஜெயில்ல போட்டு உள்ள இருக்கிற காட்சிகள் எதுவுமே லைவ்ல காட்டல. கரெக்ட். இன்ட்ரெஸ்ட்டாவே இல்ல. இல்ல. ஆமா. அப்போ என்ன அர்த்தம்? அப்ப பார்வதி எங்க இவங்க இருக்கோ, இருக்கணும். அவங்க அவங்க கிட்ட தான் கன்டென்ட் இருக்கு. அவங்க என்ன கரெக்ட். பேசுறாங்களோ அததான் ஃபுல்லா ஜெயில்ல தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆமா, லைவ்லயே காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆமா. இவங்க பேசுறதுதான் காமிச்சிட்டு இருந்தாங்க. உள்ள காட்டிட்டு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. சப்பையா இருந்தது. ஒண்ணும் ரைட். பேசிட்டு இருந்தாங்க. பாட்டு தான் பாடிட்டு இருந்தாங்க. என்டர்டெயின் பண்ணி பாட்டு ஆமா. பாடிட்டு இருந்தாங்க. டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான். அப்போ ஒரு லைவ்லயே உங்களால வந்து என்டர்டெயின் பண்ண முடியலையா? அப்ப பார்வதி இல்லாத ஒரு ஷோ எப்படி பார்ப்பாங்கன்றது ஒரு கான்செப்ட். அதனால எனக்கு தெரிஞ்சு பார்வதி எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோ வந்து கொஞ்சம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ரைட். யாரு ஒரு மாரி கொஞ்சம் சேஃப் கேம் ஆடுறாங்க அப்படின்ற மாரி பார்க்குறீங்க நீங்க சேஃப் உங்களுக்கு? கேம் வந்து சபரி ஆடுறாரு. ஓ! சபரி, கனி. ஏன்னா, அந்த டீம் எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் சேஃப் கேம் ஆடுறாங்க. பிளஸ் இப்போதைக்கு விக்கல்ஸ் விக்ரமும். ஏன்னா வந்து அவர் வந்து கண்டுக்கவே இல்ல. யார் சண்டை போடுறா? யார் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? அவங்கள மட்டும் தான் வெளிய துரத்துவோம். அப்படி இருக்கும்போது முதல்ல அந்த அந்த மாரி ஆட்கள வெளிய துரத்திட்டு நெறைய பேர் அப்படி இருந்தாங்க. ஜித்தன் ரமேஷ்லாம் வந்து ஒண்ணுமே பண்ணாம ரொம்ப நாள் இருந்தாரு. ஆமா, ஆமா. அந்த மாரி ஆட்கள் ஜஸ்ட் ஆ தூங்கிட்டு மட்டும் தான் இருப்பாரு. ஆமா. ஆமா, தூங்கிட்டு தான் இருப்பாரு. ஆமா. அபின்னு ஒருத்தர் இருந்தாரு. ராஜு சீசன்ல தான். ராஜு ம். சீசன் 5ல. அபிநய். ஆமா. அபிநய். அபினவ், அபினவ். அபிநய் ஆமா, ஒண்ணும் பண்ணாம தான் ஆமா. இருந்தாரு. அவரும் பல ரொம்ப நாள் வாரம் இருந்தாரு. இருந்தாரு. ஆமா, என்னன்னா, சில பேர வந்து தூண்டி விட்டு சண்டை போட்டு அவங்களெல்லாம் முதல்ல அனுப்பிச்சு விட்டு, ஆமா. நம்ம சும்மா உட்காந்துருந்தோம். அந்த மாரிலாம் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்கு இப்ப இப்ப விக்கல்ஸ் விக்ரம் இருந்தாரு. அப்சராவும் அப்படிதான் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ரைட். அதான் சொன்னேன். முதல் அப்சரா வாரம். முதல் வாரம் இருந்தாங்கன்னா, முதல் வாரம் அனுப்பிச்சுட்டு ஏன்னா ஒண்ணுமே எதுலயுமே கலந்துக்காம, கரெக்ட். சில இடம் தனியா பேசுறாங்க. தனியா சில பேர்ட்ட சண்டைலாம் போட்டுட்டு இருந்தாங்க. தனியா பேசுறது, அவங்களோட பாயிண்ட்ல வந்து தனியா வச்சுக்கிட்டு இருக்காங்க. சபையில வந்து வச்சா தான் அவங்க ஃபேஸ் தெரியும். என்ன கரெக்ட். பண்றாங்கன்றது தெரியும். அது தெரியாம இருந்தது. இப்போ போன சீசன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம டே 1ல இருந்து முத்துக்குமார் வந்துட்டு டைட்டில் வின்னர் அப்படின்ற மாரி பேச ஆரம்பிச்சாங்க. ஃபைனலா பிளஸ் அவருடைய ஆக்டிவிட்டியும் அப்படிதான் இருந்தது.
டைட்டில் வின்னரும் அவர் தான் ஆனாரு. இப்போ இது 25 டேஸ் மேல போயிடுச்சு. யார் டைட்டில் வின் பண்ணா உங்களுடைய அசம்ப்ஷன்ல நீங்க சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு இப்போ முத்துக்குமரன் மாரி தான் இவரும் பண்றாரு. சபரியும். சபரி. சபரி என்னன்னா, தான் எடுக்கிறது தான் ஃபைனல் கால் நான் தான் எடுப்பேன் அப்படிங்கிற மாரி தான் போயிட்டு இருக்கு. பிக் பாஸ் பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு வந்து எதுவுமே சொல்லவே முடியாது. இவங்க தான் அப்படின்னு. ஏன்னா பிரதீப் சீசன்ல இருக்கும்போது பிரதீப் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ம். சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அர்ச்சனா வந்து உள்ள வராங்க. ம். வைல்ட் கார்டு என்ட்ரியா. வைல்ட் கார்டு என்ட்ரி ஒரு டைட்டில் வின் பண்ணது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா. அந்த நம்ம பிக் பாஸ் ஆமா, வரலாறு ஆமா. தமிழ்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வைல்ட் கார்ட்லயும் வராங்க இப்ப 4 பேரு. அப்படி இருக்கும்போது யாராவது ஒருத்தர் கூட வரலாம். நம்ம வந்து யாரு ஏன்னா இன்னைக்கு ஆதரவா ஒருத்தர் பேசிட்டு இருப்போம். நாளைக்கு அப்படியே அந்த வீட்டுக்குள்ளேயே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட்டு பார்வதி இவரு பேசிட்டு இருந்தாங்க திவாகர். அடுத்த 2வது வாரமே பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் சண்டை நடந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த சண்டையில கம்ருதீன் அவங்களும் நான் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா கம்ருதும் இவங்களும் லடாய் பிரிஞ்சுட்டாங்க. ம். ஸோ அதனால இந்த வீட பொறுத்தவரைக்கும் வந்து எப்பவுமே சண்டை இருந்துகிட்டே இருக்கும். அதே மாரி தான் நம்ம மனச நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு சரியில்லப்பா அப்படின்ற மாரி இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது 50, 60 நாள் எனக்கு தெரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். போ ஓகே. போ போக போக தான் இவங்க டிசர்விங். இவன் நல்ல பையன் தான்ப்பா. இவன் நல்ல மனுஷன். இவன் சண்டையே போட மாட்டேங்கிறான். அவன் சண்டை போடுறான். நியாயத்த கேட்கறான் அப்படின்னும்போது யாருன்றது அப்பதான் தெரியும் நம்மளுக்கு. டைட்டில் வின்னர் வேண்டாம். பட் ஆனா அந்த ஒரு 100 டேஸ் இல்ல 106 டேஸ் வரைக்கும் இவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்டின்னா, நீங்க யார சஜெஸ்ட் பண்ணுவீங்க? வினோத் இருப்பாரு. ஓ! சபரி இருப்பாரு. ஆ பார்வதி இருப்பாங்க. ம். இந்த 3 பேர் எனக்கு இன்னொன்னு ஒவ்வொரு நாளும் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஓவியா தான் நம்ம டைட்டில் வின்னர் சொல்லிக்கிட்டே இருந்தோம். திடீர்னு ஓவியா அனுப்பிச்சு விட்டாங்க. ஆமா, தர்ஷன் தான் டைட்டில் வின்னர் சொல்லிட்டே இருந்தாங்க நடுவுல. ஆமா. தர்ஷன நடுவுல போயிட்டாங்க. எவிக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த மாரி வந்து ஒவ்வொன்னும் மாறும். நம்ம எதுவுமே பிரெடிக்ட்டே பண்ண முடியாது. இந்த பிக் பாஸ் பொறுத்தவரைக்கும். திடீர்னு ஒரு டாஸ்க் வைப்பாங்க. நாமினேஷன்லயே இருக்கிற ஒரு முறை வந்து நாமினேஷன்ல காயத்ரி ரகுராம் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சீசன்ல. ம்ஹ்ம். அப்ப என்ன ஆகுது, அவங்க தான் எலிமினேஷன் அவங்க தான் தூக்க போறாங்கன்ற மாரி ஆயிடுச்சு. நாளைக்கு ஷூட்ன்னும்போது இன்னைக்கு வந்து அவங்கள சேவ் பண்ணாங்க. ஓ! சேனலே சேவ் பண்ணுச்சு. ஓ! அதாவது ஏதோ ஒரு டாஸ்க்க வச்சு, இந்த நாமினேஷன்ல இருக்கிற யாரோ ஒருத்தர சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு காயத்ரி ரகுராம சேவ் பண்ணாங்க. வெளிய அனுப்பாம. ரைட். ஏன்னா காயத்ரி ரகுராம் தான் பயங்கர கன்டென்ட் குடுத்தது அப்போ. ஓகே. ஆமா, அப்ப ஆமா, அவங்கள அனுப்பிச்சு விட்டா என்னடா பண்றது அப்படிங்கிற மாரி. ஆமா. அந்த ஜூலி அப்படிதான் பண்ணாங்க. ம். சோ அந்த மாரி இருக்கும்போது, இப்ப இந்த சீசன் எனக்கு வந்து இவங்கள பிடிக்கல. ஆ ப நாமினேஷன்லயே ஒரு வேள இப்ப சபரி தூக்குன நாமினேஷன் சபரி வரமாட்டேன்றாரு. இப்ப என்னன்னா குட் புக்ஸ்ல இருக்காரு எல்லாத்துலயும். நாமினேஷன் சபரி வரமாட்டேங்கிறாருன்னா, வாண்டடா பண்ணுவாங்க. சேனல் என்ன பண்ணுவாங்க, இந்த வாரம் எல்லாரும் நாமினேட்டட்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்பதான் நாமினேஷன் வருவாங்க. அப்பதான் அவருக்கு ஓட்டு வருதா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. நாமினேஷன் வரலன்னா மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க, எப்படி ஓட்டு போடாம இருப்பாங்க. ஸோ அதனால அந்த மாரி மாறும். ஸோ நம்ம வந்து பிரெடிக்ட் பண்ணலாம். இந்த 3 பேர் வந்தா இருக்கலாம். அது அடுத்தடுத்த லெவல்ல வேணா மத்தவங்க இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இந்த நாமினேஷன் மக்கள் கிட்ட ஃபேஸ் பண்றது தான் திவாகர் வந்து சொல்லின்னு இருக்காரு. நான் வந்து 2 வாரம் நான் வந்து மக்கள ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். மக்கள் ம். என்ன ஓட்டு போட்டு உள்ள வச்சிருக்காங்க. அது வந்து மேபி அடுத்தவங்க மேல இருக்கிற கோவத்தினால அவங்கள வெளிய ஆமா. அனுப்புறதுக்கு பார்க்குறாங்களா? ஆமா. சிம்பிள் லாஜிக் அதான். திவாகர விட மக்களுக்கு வந்து மத்தவங்க மேல இருக்கிற கோவம். கோவம். ஆதிரை மேல கோவம். அதனால தூக்கிட்டாங்க. பிரவீன் காந்தி மேல கோவம்லாம் இல்ல. அவருக்கு ஓட்டு கம்மியா விழுந்துருச்சு. ம். அவ்வளவுதான். மத்தபடி யாருன்னு ஒண்ணும் தெரியல. ஆ நம்ம வேற சின்ன யாரும் பசங்க போறதுக்கு தெரியாது. வேற ஆப்ஷனே கிடையாதுங்க. ஆமா. பிரவீன் காந்தி சார். அவரு அனுப்பிட்டாங்க. அவ்வளவுதான். மத்தபடி அப்சரா வந்து ரொம்ப கம்மியா விளையாடுனாங்க. அதனால ம். அவங்களுக்கு ஓட்டும் கிடையாது. ஸோ அதனால வந்து அனுப்பிட்டாங்க. இப்போ பிக் பாஸ் இந்த ஸ்கிரிப்டடா ம். இல்லையா அப்படின்ற மாரி ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. பட் அது இல்லாம, இப்போ நம்ம பேசினபடி அ வோட்டிங் இல்லாம சேனல் டிசைட் பண்ணா இவங்கள உள்ள வச்சுக்கலாம். வெளிய அனுப்பிடலாம். அது உண்மதானா அது ப்ரோ அது? உண்மதான். அது உண்மதான் இன் த சென்ஸ் எப்படின்னா, இவங்களால நம்மளுக்கு வந்து ரேட்டிங் கம்மியாகுது. இவங்களால இப்ப இப்ப வனிதா வந்து எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாச்சு. ம். அது சுவாரஸ்யமா இல்லாதபோது அவங்களே வைல்ட் கார்டா உள்ள இறக்குனாங்க. ஆமா. மறுபடியும் இறக்கி கெஸ்ட் மாரி தான் வந்து அவங்களே கண்டஸ்டன்ட்டா உள்ள மாத்துனாங்க. இருந்துட்டாங்க. ஆமா. அந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். சேனல் டிசைட் பண்றது தான். ஸோ அதனால வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஒருவேள சுவாரஸ்யம் கம்மியா இருக்குது அப்படின்னா, இப்ப ஒருவேள பிரவீன் காந்தி கூட மறுபடியும் இறக்கலாம். ம். யாருக்கு தெரியும்? அந்த மாரி. இப்போ 25 டேஸ் தாண்டி போயிட்டு இருக்குது. இன்கேஸ் அடுத்த ஒரு 50 டேஸ்க்கு உள்ள மறுபடியும் இந்த மாரி அடல்ட் கன்டென்ட்லாம் இன்னும் அதிகரிக்குமா? ஏன்னா இப்போ வெளியருந்து 4 பேர் வரப்போறாங்க. அவங்க ஏதாவது சொல்லி கம்மியாகுமா? இல்லன்னா இது இப்படி தான் இருக்கும் இல்ல. அப்படின்ற மாரி எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறீங்க? கம்மியாகும். கம்மியாயிடும் நினைக்கிறேன். கம்மியாகும். ஒண்ணு விஜய் சேதுபதி சார் இந்த மாரி சொல்லுவாரு. ஏன்னா, இப்ப நெறைய இப்போ அதுக்குண்டான ஒரு பேச்சும் நெறைய வெளியில போயிட்டு இருக்கு. கமல் சார் மறுபடியும் வரணும். விஜய் சேதுபதி சார் சரியா பண்றதில்ல ம். அப்படிங்கிற மாரி நெறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அது எப்படின்னு தெரியல. அது என்னன்னா, அவரு சரியா கேட்க மாட்டேங்கிறாருன்ற மாரி கேள்வி. அவரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாரு. விஜய் சேதுபதி சார் நல்லா பண்றாரு. ம்ஹ்ம். என்ன ஒண்ணு கொஞ்சம் லீனியன்ட்டா இருக்காரு. ரொம்ப அப்படி டேக் இட் ஃபார் கிராண்டட் மாரி இருக்காரு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுறாருன்ற மாரி ஒரு தோணுது. அதனால அவர் கொஞ்சம் அப்படி ஸ்ட்ராங்கா அப்படி இருந்தாருன்னா, எனக்கு தெரிஞ்சு ரைட். அவரே நீடிக்கலாம். அ எல்லாரும் நான் அதாவது கமல் சார் நின்னதுக்கப்புறம் நம்ம ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன் நானு. எனக்கு தெரிஞ்சு கமல் சாருக்கு அப்புறம் பசங்கலாம் பயப்படுவாங்க அப்படின்னா, எனக்கு பார்த்திபன் ஒரு நல்ல சாய்ஸ்.
ஓகே. நடிகர் பார்த்திபன். ம்ஹ்ம். அவரு நல்லா வார்த்தையில விளையாடுவாரு. ஆமா, நல்லா ஆமா, பேசுவாரு, ஆமா. திட்டுவாரு. அவர பார்த்தா ஒரு பயம் வந்துரும். கரெக்ட். ஐய்யயோ! நம்ம ஒரு பெரியப்பா பார்த்தா பயப்படுவோம்ல, ஆமா, அந்த ஆமா. மாரி ஒரு பயம் இருக்கும். அந்த மாரி விஜய் சேதுபதி சார் கிடையாது. பார்க்குறவங்கலாம் கட்டி புடிச்சு முத்தம் குடுக்குறாரு. ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சர் ஆயிடுது. ம், அவர் ம். நம்ம அண்ணன் மார்றா அப்படிங்கிற மாரி ஆயிடுது. அப்போ எங்கருந்து பயம் வரப்போது? ரைட். அந்த பயம் வந்து அவங்க யாருக்குமே கிடையாது. ம். ஸோ அதனால வந்து ஒண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா டெசிஷன் எடுக்கணும். இல்லன்னா எல்லாரையும் ஏதாவது பயங்கரமா ரோஸ்ட் அடிக்கணும். அவ்வளோதான். பண்ணா சூப்பரா இருக்கும். மீன் கர்நாடால அந்த பிக் பாஸ்லாம் வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக க்ளோஸ்லாம் பண்ணிட்டாங்க, சீல் வச்சுட்டாங்க அப்படின்றாங்க. தமிழ்ல வந்து அத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த வாட்டி கூட தமிழக வாழ்வுரிமை வாழ்வு கட்சி கட்சி. ம். அப்படின்ட்டு தலைவரும் வேல்முருகன். வந்துட்டு வேல்முருகன் சார் வந்துட்டு இது மாரி கேஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஆமா. பட் ஈச் இயர் அது நடந்துகிட்டே தான் இருக்கு. ம். பிக் பாஸ் வந்து அது பேன் பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்லன்னா அது நடந்துகிட்டே தான் இருக்குமா? இல்ல பேன்லாம் பண்ண முடியாது. ரொம்ப ஏதாவது ஒரு அ மலையாளம் சீசன்ல தான் ஒருத்தருக்கு அம் ஏதோ கொரோனா டைம்னு தான் நெனைக்கிறேன் அப்போ. ம்ஹ்ம். கொரோனாவா என்னன்னு தெரியல. இல்ல யாரோ இறந்துட்டாங்களான்னு தெரியல. ஏதோ நடந்தது. கொஞ்ச நாள்லயே நிறுத்துனாங்க. ஓகே. மலையாளம் சீசனே ஸ்டாப் ஓஹோ! பண்ணிட்டாங்க. ஓகே. அது மாரி தமிழ்ல அந்த மாரி நடக்கல. ஒருவேள தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது நடந்ததுன்னா, அத மூடி மறைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ம்ஹ்ம். என்னன்னா, இது இன்னமும் இருக்கு. டைரக்ட் லைவ் கிடையாது. டிஃபர்ட் லைவ் தான். ஆமா. நேத்து நடக்கிறத ம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு ஆமா. இருக்கோம். ஸோ நேத்து நடக்கும்போது இப்ப டைரக்ட் லைவா இருந்தா நெறைய விஷயங்கள் ஆகும். அப்படியே டப்புன்னு போயிடும். குளோஸ் பண்ற மாரி தான் இருக்கும். அதனால சில விஷயங்கள்ல மறைக்கணும்னு மறைச்சு தான் ஆவாங்க. இது வெளியில தெரிஞ்சா ரொம்ப பிரச்சனையாகும். நம்ம சேனலே குளோஸ் பண்ற மாரி ஆகும். இல்ல இந்த ஷோவே குளோஸ் பண்ற மாரி ஆகும் அப்படின்னு. இந்த அரசியல்வாதிகள் பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் கத்திட்டு தான் இருக்காங்க. நெறைய முதல்ல இப்ப விசிக தலைவர் திருமாவளவன் சார் கூட ம். ஆ காயத்ரி டயக்ராம்லாம் இருக்கும்போது ரொம்ப கொச்சையான வார்த்தைகளா பேசினாரு. அவுத்து போட்டு ஆடுறாங்கன்ற ஆமா, மாரிலாம் ஆமா, பேசினாரு. அப்புறம் கடைசியில அவங்களே வந்து இவர மீட்லாம் பண்ணாங்க. ஆமா. காயத்ரி அகர்வால் வந்து அவர மீட் பண்ணி புக்கெல்லாம் குடுத்து அது என்னன்னா, அப்புறம் கடைசில அவரே என்ன பண்ணாரு, ஓட்டு கேட்டாரு. ஓகே. விக்ரமனுக்கு. எல்லாரும் ஓட்டு ஆமா. போடுங்க. பிக் ம். பாஸ்ன்ற நிகழ்ச்சியில நம்ம தோழர் விக்ரமன் இருக்கிறார். அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேட்டாரு. ஸோ என்னன்னா, அப்படி டோட்டலா மாறும். அ எ இன்னைக்கு நல்லா இருக்குது. அதாவது இன்னைக்கு ம எனிமியா இருக்கவங்க நாளைக்கு ஃப்ரெண்டா மாறுறாங்கன்ற மாரி, அது வந்து டோட்டலா மாறும். இப்ப வேல்முருகன் சாரும் என்னன்னா, அங்க போய் போராட்டம் பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம்ன்னு ம். சொல்லிட்டு என்னன்னா, இந்த மாரி ஒரு கட்சி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில தெரியணும் இல்லையா? ஓகே. அதனால தெரியணுன்றதுக்காக இந்த மாரி பேசுறது. மற்றபடி ரொம்ப இன்டீரியரா ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப ஜாஸ்தி பண்ணா மட்டும் தான் இது நடக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு நடந்த வாய்ப்புலாம் கம்மி. சவுத் பிக் பாஸ் அப்படின்னு எடுத்துட்டா தமிழ், மலையாளம், தெலுங்கு தெலுங்கு, கன்னடா. அண்ட் கன்னடா. இது 4மே வந்து நம்மள மாரி ரொம்ப டீசென்ட்டா போயிட்டுருக்கு அப்டின்ட்டு நெனைக்கிறேன். பட் ஹிந்தி வந்து ஒரு மாரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா லைக் இங்கிலீஷ் லெவல்ல போயிட்டுருக்கு. அந்த ம். வகையில தமிழ்ல அந்த மாரி மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நம்ம கல்ச்சருக்கு அது செட் ஆகுமா? ஏன்னா லிப் லாக்கும் குடுத்துக்குறாங்க. ஆமா, ஃபார் எக்ஸாம்பிள் பையன், பொண்ணு ஒரே பெட்ல கட்டிப்பிடிச்சு தூங்குறது ஆமா, எல்லாமே ஆமா. லைவா பார்த்துட்டேன். காமிக்கிறாங்க. ஆமா, ஆமா. அது இந்த மாரி மாறுமா ஐய்யயோ! அந்த மாரி ப்ரோ? மாறாது. ஹிந்தில கூட அந்த மாரி வந்துடுச்சு. ஆமா. பாலிவுட் ஐ மீன் அதான். சாரி பாலிவுட் சைட்ல மட்டும் தான் அந்த மாரி இருக்கு. ஆமா. ஆனா நம்ம சவுத் சைட்ல நீங்க சொன்ன மாரி கன்னடா, மலையாளம் இந்த மாரி எனக்கு தெரிஞ்சு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ம்ஹ்ம். இப்ப இங்கிலீஷ்லலாம் நம்ம பிக் பிரதர்லலாம் அந்த மாரி அது பயங்கரமா இருக்கும். ஆமா. அதுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இப்ப ஹிந்தில இருக்கு. ம். பாலிவுட் சைட்ல இருக்கு. நம்ம தமிழ் சைட்லயோ, இல்ல சவுத் சைட்லயோ அந்த மாரி வரதுக்கு வாய்ப்பெல்லாம் இல்ல. வந்ததுன்னா அவ்வளதான். ஏன்னா இந்த மலையாளம் சீசன்லயும் இப்ப இவரு மோகன்லால் சார்லாம் சூப்பரா பண்றாரு. ஆமா. லேட்டஸ்ட்டா நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கு. ம். அதனால இந்த சீசன் வந்து ஐ மீன் தமிழ பொறுத்தவரைக்கும் அத அந்த அந்த அளவுக்கு கொண்டு போய் விடமாட்டாங்க. ம்ஹ்ம். இந்த ரொம்ப இறங்கி போறதோ, அது மாரி கொண்டு போய் விடமாட்டாங்க. அது எனக்கு ரைட். தெரிஞ்சு தமிழ் வந்து கொஞ்சம் டீசென்ட்டா தான் இருக்கும். இதுவரைக்கும் வாங்குன கெட்ட பேர்லாம் வந்து அடுத்த ஒரு 75 நாள் இருக்கு இன்னும். அந்த 75 நாள்ல சீர் பண்ணுவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஓகே, ஓகே. டன். அடுத்து ஒரு ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா சுவாரஸ்யம் நடந்தா, நம்போ மீட் பண்ணி அதே இந்த பிக் பாஸ் பத்தி விவரமா பேசுவோம்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ, தேங்க் தேங்க் யூ, யூ. தேங்க் யூ ஜஃபர். தேங்க் யூ. தேங்க் யூ.